நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கை சொல்லலாம். தமிழ்நாடை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னாக்கா, நான் வந்து இதை வந்து நிஜமா சொல்றேன், கலாய்க்கிறதுக்காகவோ எதுக்காகவும் நான் சொல்லவே இல்லை. இது வந்து என் மனசார சொல்றேன். நான் இந்த தமிழ்நாட்டுல நானும் இருக்கேன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது 108 எம்எல்ஏ சார். அதுல 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு அனுபவங்கள் கிடையாது. அதனால வந்து இந்த குரங்கு கிட்ட மாட்டின பூமாலை மாதிரி ஆயிடக்கூடாது, தமிழ்நாடை பிச்சு பிச்சு சின்னாபிடம் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நானும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கேன்றதுனால சொல்றேன். நானு என்னன்னாக்கா, உங்களுடைய எம்எல்ஏக்களை வந்துட்டு ஒண்ணு செங்கோட்டையன் அவர்களை வச்சோ இல்ல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை வச்சோ ஒரு 15 நாள் பயிற்சி வகுப்பு, எம்எல்ஏனா என்ன அமைச்சர்னா என்ன அப்படின்ற வகுப்பை வந்து கொஞ்சம் எடுங்க. எதனாலனா, இந்த கீர்த்தனா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க பிஜேபியோடைய மிக தீவிரமான பக்தை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, முந்தைய இருந்த அரசு வந்து கஜானாவை வந்து வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, கஜானான்றதுமா இந்த கேஜிஎஃப் படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி பெட்டியை திறந்த உடனே ஒரே பணமா இருக்கும், அதெல்லாம் கிடையாது. கஜானா தமிழ்நாடோடைய கேஷ் ஃப்ளோ, அதுதான் கஜானா அப்படின்றத வந்து சொல்லி கொடுங்க, கிளாஸ் எடுங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்தது, நீங்களா இப்ப எலெக்ஷன் டைம்ல இல்ல, நீங்க எல்லாருமே எம்எல்ஏக்கள் ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்க சிலர். அதுல இன்னமுமே வந்துட்டு நான் ஏழை எளிய தாயின் மகன், நான் வந்து கஷ்டப்படுறவன், அதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ரியாலிட்டி என்னன்றது வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, ஒரு அமைச்சர் கூட அவர் சொல்றாரு, எனக்கு நாளைக்கு வீட்டு வாடகை கட்ட கூட பைசா இல்ல, ஆனா அவருடைய ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய். இன்னொருத்தர் வந்து சட்டசபைக்கு வந்து செருப்பு கூட போடாம நான் கவர்மெண்ட் பேருந்துல ஏன் வரேன்னா என்கிட்ட கார் இல்லைன்றாரு, அவரு கோடீஸ்வரரு. இன்னொருத்தர் சொல்றாரு, எங்க அப்பா வந்து டீ கடை நடத்துறாரு, நான் வந்து டீ கடையோடைய பையன் அப்படின்றாரு, அவரும் பார்த்தா கோடீஸ்வரர். இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுடைய 108 எம்எல்ஏக்கள்ல 77 எம்எல்ஏக்கள் வந்து கோடீஸ்வரங்க. இன்னும் வந்து போய் ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்களாம் எம்எல்ஏக்கள் ஆயிட்டீங்க, உண்மையை வந்து பேசுங்க. நீங்க தூய சக்தியில உண்மையை பேசுங்க. இதுல உங்களுடைய எம்எல்ஏக்கள்ல 40 சில்லறைக்கு மேற்பட்டவங்க யாருன்னு பார்த்தா சீரியஸ் கிரிமினல் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க. அதை நான் சொல்லல, ஏடிஆர் வந்து சொல்லுது. அடுத்தது, ரீல்ஸ் அரசை விட்டு ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்னு ஏன் வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னாருனாக்கா, நீங்க ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏன்னாக்கா, இன்னைக்கு சோழிங்கநல்லூர்ல ஒரு தீ விபத்து ஒரு ஃபேக்டரியில நடக்குது. ஒரு எம்எல்ஏ ஆய்வு பார்க்க போறீங்க, நல்ல விஷயம் ஆய்வு பார்க்க போனது. ஆனா அங்க போயிட்டு, அந்த நெருப்பு பத்துறதுக்கு ஒரு ஜூம் வை, அங்க மேல பேர் புகை வருது, அதுக்கு ஒரு ஜூம் வை, நான் இப்ப ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவேன், அதுக்கு ஒரு ஜூம் வை. இந்த மாதிரி ஜூம் எல்லாம் எடுத்து ஒரு பாட்டு வேற பிஜிஎம் எல்லாம் போட்டு ரீல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சார், எம்எல்ஏ ஆயிட்டீங்க சார். அடுத்தது, சபாநாயகர், துணை சபாநாயகரா இருக்கவரு, துணை சபாநாயகரா இருக்கவரு சபாநாயகருக்கு ஈக்குவல் தான். சபாநாயகர்ன்ற பதவியே வந்துட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் மேல. அப்படி மேல இருக்க பொறுப்பு வந்துட்டு ஒரு துணை சபாநாயகர் வந்து அவரு ரீல்ஸ் தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு வந்து, அந்த சேர் எவ்வளவு புனிதமானது, அதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு ரீல்ஸ். நீங்க ரீல்ஸ்ல இல்ல, நீங்க சொல்லுங்க சார். டேய், உங்க அண்ணன் நான் உண்மையாலுமே சிஎம் ஆயிட்டேன்டா, நீங்க எல்லாருமே உண்மையாலுமே எம்எல்ஏக்களா இருக்கீங்க, நம்ம படத்துல வாழல, நம்ம நிஜத்திலயுமே வந்துட்டு நம்ம வந்து எம்எல்ஏவாவும் சிஎம்ஆவும் இருக்கோன்றத சொல்லி புரிய வைங்க சார். அதுக்குதான் இந்த கிளாஸ். இன்னொன்னு வந்துட்டு, தேசிய கொடியை பத்தியே உங்களுக்கு பாடம் எடுக்கணும் போல இருக்கு உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சருக்கும். ஏன்னாக்கா வந்துட்டு தேசிய கொடியை வச்சு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னாக்கா வந்துட்டு ஒருத்தர் என்னன்னா கார்ல வந்து தேசிய கொடியை கட்டிட்டு பூஜை பண்றாரு. பூஜை பண்றது தப்பு கிடையாது, தேசிய கொடியை கட்டிட்டு பண்றதுதான் தப்பு. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய கீர்த்தனா மேடம் சங்கி அவர்கள் என்னன்னாக்கா, தன்னோட கார்ல தேசிய கொடியை கட்டி ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அமைச்சர் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனா அந்த அம்மா வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து நீங்க ரவுண்ட் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பின்னாடி போறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் எடுங்க. எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, நானு தமிழ்நாடு தொழில சரி கல்வியில சரி பல இதுல வந்து வளர்ச்சியில இருக்கு. நீங்க அதை வந்து வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல, அதை அழிக்காம இருக்கக்கூடாது, பின்னாடி போயிடாம இருக்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன கஞ்சன்னால சொல்றேன். நானும் இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். அதனால இந்த கோரிக்கையை வந்து ஏத்து நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சார்.